இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம கிட்ட நிறைய கேசஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக வரப்ப கடைசியா குற்றவாளியா யாரையாவது கண்டுபிடிப்போம். ஆனா இந்த கேஸ்ல ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, நம்ம விசாரிச்சு கண்டுபிடிச்ச நபர் குற்றவாளி இல்ல, ஒரு நல்ல மனுஷன். அது மட்டும் இல்ல, பகையா இருக்கிற ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணுங்கிற நல்ல நோக்கத்துக்காக டிரைவரா நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு இந்த உண்மை தெரிஞ்சா அவங்க ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேராது. அப்புறம் அந்த கார்த்தியோட லட்சியம் நிறைவேறாமலே போயிடும். அம்மா, அத்தை, அம்மா, ஐயோ அம்மா, பாம்பு போயிட்டு இருக்குமா? பாம்பு தான் உங்களை கடிச்சிருக்கு. என்னம்மா சொல்ற? பாம்பு கடிச்சிருக்கா? இங்க பாருங்கம்மா. பாம்பு நம்ம கொத்தி இருக்கு. வாங்க. சரி, வா உள்ள வா. வா வா. பாத்து. ஏங்க, நீங்க போய் டாக்டர் யாராவது கூட்டு வாங்க. சரி சரி. கடவுளே. பாத்துமா. இது பாத்து வா. மெதுவா. வா வா. உட்காருங்க. அப்படியே மெதுவா உட்காரு. அம்மா. ரோகிணி, அப்பா. போய் சுடுதண்ணி எடுத்து வா போ. சரிப்பா. கடிச்சு எடுத்து துடைக்கலாம். மெதுவா, பாத்து. ரேவதி, சீக்கிரம் துணி எடுத்து வா. என்னால முடியல. காலை தூக்கி மேல வை. அப்பா வலிக்குது. சீக்கிரம் கட்டுங்க மாமா. பாத்துமா. அம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. வாங்க மாமா, இவங்க தான் பாம்பு கடிக்கு வைத்தியம் பண்றவங்க. வலிக்குது. காலை நீட்டுமா. காலாட்டாம அப்படியே இருமா. நல்ல வேலை, கடிச்சது நல்ல பாம்பு இல்ல, விரியன் பாம்பு இல்ல, ஏதோ குட்டி விஷப்பாம்பு தான். மருந்து போட்டிருக்க, பயப்பட வேண்டாம். கடிவாயில கொஞ்சம் விஷம் இருக்கு, மருந்து போட்டிருக்க. காலை அசைக்காம இருங்க, சரியாயிடும். பத்திரமா, நான் வரமா. வாங்க. மேடம், நான் தீபாவதி பேசுறேன். உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். ரொம்ப சாரி. நான் கிளம்பும் போது என்ன பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ மேடம், ஆர் யூ ஓகே? இல்ல, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. சின்ன பிரச்சனை தான். மருந்து போட்டிருக்க, சரியாயிடும். ஓகே. ஆனா நடந்தா விஷம் பரவிடும்னு சொல்லிருக்காங்க. அதனால என்னால அங்க வர முடியாது. சாரி. ஓகே மேடம், நோ ப்ராப்ளம். நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரி, போன்லயே எனக்கு விவரம் சொல்லுங்க. சேதுபதியோட பேரை யாரு? மேடம், அது சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். இல்ல மேடம், இதெல்லாம் போன்ல பேசினா சரியா இருக்காது. நான் நேர்ல உங்ககிட்ட எல்லாத்தையும் டீடைலா சொல்றேன். அதுக்கு இல்ல. ப்ளீஸ் மேடம், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நாளைக்கு இதே இடத்துக்கு வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். நேர்ல பேசும்போது எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது யாருன்னு உடனே தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் டென்ஷன்ல கேக்குறேன். கொஞ்சம் யாருன்னு சொல்லுங்களேன். மேடம், இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க மேடம். நாளைக்கு நேர்ல எல்லா விஷயத்தையும் சொல்றேன். டேக் கேர் மேடம். என்ன இது? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கே. நல்லா இல்ல. அந்த பாக்ஸ்ல இருக்கிறத ஓபன் பண்ணுங்க. அப்படியா? வாவ், ரோகு, மஞ்ச காட்டு மைனா சூப்பரா இருக்கு. இந்த சரி உனக்கு ஓகேவா? ஓகே.
நீ எனக்கு ஒரு புடவை செலக்ட் பண்ணி கொடு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீயே எடுத்துக்க. எங்களுக்கு தெரியாதா? எனக்காக ஒன்னு செலக்ட் பண்ணி கொடு. இது பிடிச்சிருக்கான்னு பாரு. நல்லா இருக்கு. அப்படியே இன்னொன்னு எடுத்துக்கூட. இன்னொன்னு? ஆமா. இன்னொன்னு எதுக்கு? எடுத்துக்கூட. சூப்பரா இருக்கு. அட 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 அட, என் சகலைக்கு தான் ரேவதி மேல எவ்வளவு லவ், எவ்வளவு லவ். அக்காவுக்கா மாமாவுக்கா யாருக்கு லவ் ஜாஸ்தின்னு தெரிஞ்சுக்க ஒரு போட்டி இருக்கு. அத வச்சு டெஸ்ட் பண்ணி பாத்திரலாம். சம்பந்தப்பட்ட 2 பேரும் எதிரெதிரா உட்கார்ந்து ஒருத்தர் கண்ணை இன்னொருத்தர் இமைக்காம பாத்துக்கிட்டே இருக்கணும். யாராவது முதல்ல கண்ணை சிமிட்டிட்டாலோ இல்ல அவங்க பார்வையை வேற பக்கம் பார்த்துட்டாலோ அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். யாரு ரொம்ப நேரம் இமைக்காம பாக்குறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு தான் பார்ட்னர் மேல லவ் அதிகம்னு டிக்ளேர் பண்ணிடுவோம். யாருக்கு அதிக லவ்னு இன்னைக்கு பாத்துருவோம். கமான் சகல. அக்கா நீ தான் ஜெயிக்க போற. ஜெயிப்பாங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஹலோ, சொல்லுங்க. வரே வா. எப்படி எங்காலே